ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்குன்னு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இது நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லாரும் சொல்கிற எக்ஸ்கியூஸ் இல்லையா? ஆனால் நம்மளோட ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி சொல்லும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எப்போ வருது? நான் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும், நான் ஏதாவது ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை என்னோடய ஹெல்த்தை வந்து நான் கேர் எடுத்துக்கணும், இந்த மாதிரி உருப்படியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட பிரெயினுக்கு அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து நம்ம சும்மா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணும்போதோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போதோ நிச்சயமாக வராது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் க்ரியேட் பண்ணுதோ அதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் அடுத்த இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு போகிற மாதிரியான விஷயங்கள். இந்த மாதிரியான எக்ஸ்கியூசஸை இனிமேல் நம்ம சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்மளோட டயத்தையும் அண்ட் நம்மளோட எனர்ஜியும் ப்ரொடக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம், வெறுமனே மற்றவங்களோட கண்டென்ட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணாமல் நம்ம எப்போ க்ரியேட்டர் ஆகிறதுன்னு யோசிக்கணும்.